புனித இஞ்ஞாசியாரின் ஆன்மீக பயணத்தில் பயணியாக எல்லாம் இறைவனின் அதிமிகு மகிமைக்கே என்ற உயரிய சிந்தனையை உலகிற்கு உணர்த்திய புனித லயோலா இஞ்ஞாசியாரின் இறை நம்பிக்கை மற்றும் ஆன்மீக தேடல் பற்றிய சிந்தனை. அன்று புனித இனிகோவின் முழங்காலை துளைத்த கொண்டு உலக நாட்டங்களின் மீதான அவரது கவனத்தை இறைவனின் துணை கொண்டு இறைவன்பால் திருப்பியதோடு எண்ணற்ற அருளையும் வழங்கியது. வாழ்க்கை என்னும் பயணத்தில் இது போன்று எழுகின்ற ஒவ்வொரு பேரிடருமே வாழ்வியல் மாற்றத்திற்கான எதிர்பாராத திருப்பத்திற்கான முதற்படிதான் ஆன்மீக பயணம். ஊனமுற்றது அவரது கால்கள். இனிகோ இதுவரை கட்டிய மனக்கோட்டை தகர்ந்தது. எல்லாம் முடிந்து விட்டன என எண்ணிய இனிகோவிற்கு இனிதான் எல்லாம் என்று அதுவரை அவர் வழியில் செல்ல அனுமதித்த இறைவன் இனி தம் வழி செல்ல அழைத்த தருணமாகும். கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு மற்றும் புனிதர்களின் வாழ்க்கை வரலாறு ஆகிய இரு புத்தகங்களை படிக்கத் தொடங்கிய இனிகோவை இறைவன் தன் வயப்படுத்தி அவருக்கு தேர்ந்து தெளியும் உணர்வை கொடுத்தார். அவர் லயோலா மாளிகையில் இருந்தபோது குழந்தை இயேசுவை கையில் ஏந்திய அன்னை மரியாள் தமக்குள்ளே நிற்பதை கண்டார். தம் வாழ்நாள் முழுவதும் அன்னை மரியாவோடு இணைந்து ஆன்மீகத்தில் நடந்தவர் புனித இஞ்ஞாசியார். மண்ட்ரேசா குகை ஆழ்ந்த ஆன்மீக அனுபவம், கார்டோனர் ஆற்றங்கரையோர பேரொளி அனுபவம், இப்படியாக தாம் கற்று தெளிந்த அனைத்து ஆன்மீக பாடங்களையும் சாதாரண மக்களுக்கும் கற்றுத்தந்து ஆன்மாக்களை ஈடேற்ற விரும்பினார். ஆகவே அதற்கு உரித்தான படிப்பை படிக்க பார்சலோனாவிற்கு சென்று சிறார்களோடு அமர்ந்து லத்தீன் மொழி கற்றார். தமது லத்தீன் மொழி படிப்போடு தொடர்ந்தது தமது ஜெப வாழ்வு. ஜெபம் என்றால் அவரது முகம் ஒளிமயமாகிவிடும், பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பித்துவிடும். ஜெபித்து கொண்டிருக்கும்போது அவர் தரையிலிருந்து 4 அடிக்கு மேல் உயர்த்தப்பட்டு நிற்பார். அப்போது அவரது ஜெபம், ஆண்டவரே, இவ்வுலகம் உம்மை அறிந்து கொண்டால், உமது அன்பை உணர்ந்து கொண்டால் எத்துணை நலமாக இருக்கும் என்பதாகும். உடல் நலக்குறைவால் 3 மாத ஓய்விற்காக ஸ்பெயின் தேசத்து அஸ்பெயிசா என்ற சொந்த ஊரில் லயோலா மாளிகைக்கு செல்லாமல் மக்தலேனா மருத்துவமனையில் தங்கினார். அங்கு ஆலயம் செல்லா ஆன்மாக்களுக்கு வயல்வெளியில் உறக்க மறையுறையும், சிறார்களுக்கு மறைக்கல்வியும், பிரிந்த குடும்பங்களை சமாதானம் பேச்சுவார்த்தையால் இணைத்தும் தமது ஜெப வல்லமையால் பலரையும் பலவிதமான நோய்களிலிருந்து குணப்படுத்தினார். இவ்வாறு தனது ஆன்மீக பயணத்தில் முழுமையானார். லாஸ் டோர்டா என்ற சிற்றாலயத்தில் ஜெபித்து கொண்டிருந்த போது அகக்காட்சியாம் சிலுவையை சுமந்த இயேசு அருகில் பிதாவாகிய சர்வேஸ்வரன் இயேசுவிடம் இஞ்ஞாசியாரை சுட்டிக்காட்டி, இவரை உம் பணியாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எமது விருப்பம். இஞ்ஞாசியாரிடம், நீர் எங்களுக்கு பணிபுரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போதைய உறுதிப்பாட்டு குரல், ரோமையில் நாம் உமக்கு நற்சாதகமாக இருப்போம் என்று மொழிந்தது. இவ்வாறு இனிகோவும் அவரது சீடர்களும் அழைக்கப்பட்டிருப்பது இயேசு ஒருவருக்கே பணி செய்வதை தவிர வேறெந்த நோக்கத்திற்கும் அல்ல. இறைஞான ஒளியால் அவர் பெற்ற இறை அனுபவங்களை சிறு சிறு குறிப்புகளாக எழுதி கொண்டும் அந்த இறை அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொண்டபோது அவர்களின் அனுபவங்களையும் சேர்த்தார். அதுதான் இன்று நமது கரங்களில் உள்ள ஆன்மீக அனுபவம் என்னும் நூல். இனிகோ என்ற போர் வீரர் புனித இஞ்ஞாசியாராக மாற்றம் பெற்று இயேசு சபையின் தலைவராக ஏற்றம் பெற்றார். இப்புனிதர் வழியில் நடந்து புனித பாதையில் பயணிப்போம் பயணிகளாக.